எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொதுத்தமிழில் முதல் டாபிக் அல்லது திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கக்கூடிய டாபிக் அல்லது ஒரே தேர்வில் ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிற வரிசையில் பார்க்கக்கூடிய முதல் டாபிக் என்னன்னா திருக்குறள். நம்மளுடைய பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஆவில் முதல் சப்டாபிக் திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல். இந்த பகுதியை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பகுதியிலிருந்து குறைந்தபட்சம் 2 கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அதிகபட்சமாக 4லிருந்து 5 கேள்விகள் கூட கேட்கப்படுது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நாம் இந்த பகுதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரும் திருக்குறள்னே 25 அதிகாரங்கள் படிக்க சொல்கிறாங்க. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த திருக்குறளை படிக்க முடியாது, அதனால் நம்ம திருக்குறளை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா முந்தைய ஆண்டுகள்லேருந்து திருக்குறளிலிருந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே திருக்குறளிலிருந்து குறைந்தபட்சம் 2 மார்க்குகளை வெறும் ஒரு 2 மணி நேர வாசிப்பின் மூலமாக வாங்கிட முடியும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை. அதற்கு காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இப்போ திருக்குறள் சார்ந்து முந்தைய ஆண்டுகளில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஒரு 6 தேர்வுகள்லேருந்து நாம் வினாக்களை பிரித்து எடுத்திருக்கோம். அதிலிருந்து 18-19 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 19 கேள்விகள் எந்த விதத்தில் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சால் போதும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறளை பற்றி சிலபஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதாவது திருக்குறளை பற்றி இருக்கிற செய்திகள், மேற்கோள்கள், திருக்குறளை எங்கெங்கே மேற்கோள் காட்டியிருக்காங்க அல்லது திருக்குறளை பற்றி பிற ஆசிரியர்கள், அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொடரை நிரப்புதல், அதாவது 25 அதிகாரங்களுக்கு உட்பட்ட அந்த 250 திருக்குறள்களிலிருந்து ஒரு திருக்குறளை கொடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நீக்கிடுவாங்க. அந்த வார்த்தையை நம்ம தேர்ந்தெடுத்து நிரப்பணும். இவ்வளவுதான். மொத்தம் 3 விதமான வினாக்களை தான் திருக்குறளிலிருந்து கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்கு சொல்கிறாங்க. இதுலேயும் இந்த முந்தைய ஆண்டு கேள்விகளை நம்ம பார்க்கும்போது, அதாவது பகுப்பாய்வு செய்யும்போது, இந்த முதல் 2 விதமான கேள்விகள் அதிகப்படியாக கேட்கப்படுது. அதாவது தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள். இந்த 2 விதமான கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம வாசிப்பு செஞ்சாலே 2 கேள்விக்கு நம்மளால் பதிலளிக்க முடியும். ஓகேங்களா? இந்த தொடரை நிரப்புதல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது இந்த 25 அதிகாரங்களை நம்ம கவனம் செலுத்த முடியல, என்னால் அவ்வளவு திருக்குறள் படிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த திருக்குறள் வரிசையாக ஒரு அதிகாரத்தை கொடுத்து 10 திருக்குறள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பகுதியை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் பகுதிகளில் திருக்குறளை எங்கெங்கெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்களோ அதை நாம் நல்லா படித்தாலே அந்த திருக்குறளிலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் போக போக காட்டுறேன். முந்தைய ஆண்டு வினாக்களில் அந்த திருக்குறளை நம்ம தெளிவாக படிச்சுட்டு போனாலே நம்மளால் இந்த திருக்குறளிலிருந்து ஒட்டுமொத்த மார்க்கையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி குரூப் 3 2023 கேட்கப்பட்ட கேள்வி. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை காணப்படுவது, அதாவது டேஸ் காணப்படுவதுன்னு கேட்டிருக்கான். இந்த கேள்விக்கு உணவே மருந்து அப்படிங்கிற டாப்பிக்லிருந்தும் இந்த கேள்வியை நாம் பொருத்தி பார்த்துக்க முடியும். அல்லது நாம் திருக்குறள் இருந்தும் இந்த கேள்வியை கேட்கலாம். அதாவது திருக்குறள் அப்படிங்கிற பகுதியிலிருந்தும் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். உணவே மருந்து அல்லது அந்த மூலிகைகள் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, உடல் சுத்தம், மன சுத்தம், அதெல்லாமே அந்த பகுதியிலிருந்து இந்த கேள்விகள் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும், இது வாய்மையால் காணப்படும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா புறந்தூய்மை உடம்பை நம்மளால் நீரை வச்சு கழுவி சுத்தம் பண்ணிக்க முடியும். அகந்தூய்மை மன தூய்மையை நம்ம எப்படி சுத்தம் பண்ணிக்க முடியும்னா உண்மை பேசுவதன் மூலமாக மனசு சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஓகே, இது ஒரு தொடரை நிரப்புதல் விதமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி அதே குரூப் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் திருவாசகம், திருக்குறள், திரிகடுகம், திருப்பாவை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் திருக்குறள். ஓகே, இப்போ தாராபாரதியுடைய ஒரு பாடல் நம்மளுடைய 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரைக்குள்ள இருக்குது.
ஆனால் தாராபாரதி நம்மளோட சிலபஸில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் தாராபாரதி கிட்ட இருந்து, அதாவது தாராபாரதியுடைய பாடலிருந்து நமக்கு ஒரு வரியை கேட்டிருக்காங்க அப்படின்னா அது திருக்குறள் சார்ந்ததாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பகுதியில் அது தொகுத்துருக்கோம். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் வாசிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், ப்ளூ பிரிண்ட்லேயே ஒரு 95 கேள்விகளை எக்ஸாக்டாக நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட பொருத்தி பார்க்க முடிகிறது. ஆனால் மீதி இருக்கிற 5 கேள்விகளை பொருத்தி பார்க்க முடியல. அப்போ அந்த மாதிரியான கேள்விகள் தான் இவை. இருந்தாலும் இந்த கேள்வி என்ன பண்ண முடியுது, நம்மளால் திருக்குறள் டாப்பிக்கோட ஒப்பிட முடியுது. ஏன்னா திருக்குறளை பற்றி ஒரு மேற்கோள் அல்லது திருக்குறளை பற்றி ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இந்த கேள்வி இருக்குது. அதனால நம்ம அந்த விதத்தில் இந்த கேள்வியை அணுகப்படுறோம். ஓகேங்களா? அப்போ தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்கிறது திருக்குறள், அதை சொன்னவர் தாராபாரதி. ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் குரூப் 3லேயே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கேள்வி திருக்குறளுக்குள்ளேயும் வரலாம், உணவே மருந்து அப்படிங்கிற விதத்துலையும் வரலாம். ஓகேங்களா? நான் இந்த கேள்வியை அந்த பகுதியிலையும் தொகுப்பேன். உணவே மருந்து அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கும்போதும் இந்த கேள்வியை நான் தொகுத்திருப்பேன். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது திருக்குறள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்து அதிலிருந்து ஒரு 10 திருக்குறள் கொடுத்து அந்த திருக்குறளிலிருந்து இந்த கேள்வி கேட்கல. இது திருக்குறள் சாராத ஒரு பாடப்பகுதியிலிருந்து திருக்குறளை முன்னிட்டு ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இது மேற்கோள்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி மாதிரி இருக்குது. ஓகேங்களா? யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 2 இட்லி சாப்பிட்றீங்கன்னா, ஓகே, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் எப்போ லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ட அந்த 2 இட்லி செரித்த பின்பு டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த கேள்வி குரூப் 4லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கான். வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. இந்த திருக்குறளில் என்ன கருத்து உணர்த்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஏற்றுமதி, ஏமாற்றுதல், நேர்மை, முயற்சியின்மை, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நேர்மைங்கிறது தான் சரியான ஆப்ஷன். என்னென்னா இந்த திருக்குறளோட பொருள் என்னென்னா, பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். அப்போ நேர்மையாக இருக்கணும், உன்னோட பொருள் போல தான் அடுத்தவன் பொருளும். ஓகேங்களா? அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கும் போது உங்களால் அந்த வாணிபத்தை சரியாக செய்ய முடியும். அடுத்த கேள்வி அதே குரூப் 4லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெடுந்தொகை, திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். நெடுந்தொகை அப்படிங்கிறது அகநானூறு அப்படிங்கிற சங்க இலக்கியம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா 8 தொகை நூல்களில் ஒன்று அகநானூறு. அதனுடைய மற்றொரு பெயர் தான் நெடுந்தொகை. அதை நெடுந்தொகைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. 8 தொகை நூல்களுள் அதிக பாடல் அடிகளை கொண்டு இருக்கக்கூடிய நூல் எதுன்னா அகநானூறு. அதனால தான் அதை நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள், இந்த திருக்குறள் அப்படிங்கிற பெயருக்கு காரணம் என்னன்னா, குறள் அப்படிங்கிற ஒரு கருவியின் பெயரை அந்த நூலுக்கு இட்டிருக்காங்க. அதனால் அது ஒரு கருவியாக பெயர். திரு அப்படிங்கிற ஒரு மேன்மை பொருந்திய, ஒரு மதிக்கத்தக்க அப்படிங்கிற மீனிங்கோட இருக்கக்கூடிய ஒரு அடைமொழி அதனோட சேர்ந்திருக்கு. அதனால் இது திருக்குறள்னு சொல்கிறாங்க. முத்தொள்ளாயிரம் 3 சங்ககால அரச மரபுகள், அதாவது சேர, சோழ, பாண்டியர். இந்த 3 அரச மரபுகளுக்கும் ஒவ்வொரு அரச மரபுக்கும் 900 பாடல்கள் வீதம் 2700 பாடல்களை கொண்ட ஒரு நூல் தான் முத்தொள்ளாயிரம். இதுவும் ஒரு தொகுக்கப்பட்ட நூல் தான். அதனால தான் இதுக்கு முத்தொள்ளாயிரம்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு காரண பெயர் தான். அடுத்தது கம்பராமாயணம், கம்பரால் இயற்றப்பட்ட ராமாயணம். அதனால இது எல்லாமே காரண பெயருக்குள்ள வருது. திருக்குறள் அப்படிங்கிறதா திரு அப்படிங்கிற அடைமொழியோட வருது. அதனால அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி குரூப் 4ல் திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. ஓகேங்களா? 1812. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது குறிப்புகள் தான். அதாவது இதை கான்செப்சுவலாக சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அச்சடித்தவர் தஞ்சை ஞானப்பிரகாசனார். அச்சடித்து வெளியிடப்பட்ட இடம் தஞ்சாவூர். இதெல்லாம் நம்மளுடைய நோட்ஸில் இருக்குது. நம்ம அதை பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அடுத்த கேள்வி குரூப் 4லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியானவர் இருவர் என குறிப்பிடப்படுபவர்கள் யார்? அப்போ தமிழுக்கு கதி, இவங்க 2 பேர் இருந்தால் போதும்டா தமிழ் பொழைச்சிக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் திருமணம் செல்வ கேசவராயர் அப்படிங்கிறவர் யார் இரு புலவர்களை சொல்கிறாங்க. அந்த இரு புலவர்கள் யாருன்னா கம்பர் மற்றும் திருவள்ளுவர். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பராமாயணமும் திருக்குறளும் இருந்தால் போதும்டா திருக்குறளை எப்படியாவது மீட்டெடுத்துடலாம். இதே கருத்தை இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு, ஜியு போப். ஓகேங்களா? அதாவது தமிழுக்கு 2 கதியான நூல்கள் என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, கம்பராமாயணமும் திருக்குறளும். ஓகேங்களா? அப்போ திருமண செல்வ கேசவராயர் தமிழுக்கு கதியான இருவர் அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னா கம்பர் மற்றும் திருவள்ளுவர். ஓகேங்களா? அடுத்தது குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் பரிமேலழகர், தஞ்சை ஞானப்பிரகாசர், பாரதிதாசன், பாரதியார். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், 1812 அந்த மூல உரை அல்லது மூல நூலை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு. 1812 1812 பாரதிதாசனும் பிறக்கல, பாரதியாரும் பிறக்கல. ஸோ அந்த 2 ஆப்ஷனும் கிடையாது. பரிமேல் அழகர், தஞ்சை ஞான பிரகாசனார். இந்த பரிமேல் அழகர் அப்படிங்கிறவர் யாருன்னா திருக்குறளுக்கு பழைய உரையாசிரியர்கள் 10 பேர், புதிய உரையாசிரியர்கள் 10 பேர்னு மொத்தம் 20 பேர் இருக்காங்க. இந்த பழைய உரையாசிரியர்களில் திருக்குறளுக்காக சிறந்த உரையை எழுதியவராக கருதப்படுபவர் தான் பரிமேல் அழகர். அப்போ அவரும் என்ன பண்ணல, அச்சிட்டு வெளியிடல. அப்போ அச்சிட்டு வெளியிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசனார். அச்சிட்டு வெளியிடப்பட்ட இடம் தஞ்சாவூர். அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. ஸோ இந்த கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திரும்ப இந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த 3 கண்டென்ட் தான். 1812 தஞ்சாவூரில் ஞான பிரகாசனார் இந்த திருக்குறள் மூலத்தை அச்சிட்டு வெளியிடுறார். அடுத்தது குரூப் 2ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஒரு பாடலே நம்மளுடைய 6th to 12th பொதுத்தமிழ் பாட புத்தகங்களில் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த 37வது கேள்வியை பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை பற்றி என்ன கூறுகிறார்? வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள். திருவள்ளுவன் என்ன சொல்லியிருக்காரோ அதை விட மேன்மையா, அதை தோற்கடிக்கும் விதமாக எதுவும் கிடையாது. பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பொல்லாத எந்த விஷயத்தையுமே திருவள்ளுவர் சொல்லலை. அடுத்தது பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இந்த நிலத்தில் திருக்குறளுக்கு இணையானது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பொதுமறையான திருக்குறளில் இல்லாததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது திருக்குறளில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பாவேந்தர் சொல்லியிருக்காரு. இதுவும் நம்மளுடைய குறிப்புகளில் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நாம் இந்த குறிப்புகளை பார்க்கும்போது மறுபடியும் இது இன்னொருக்கா பார்க்கலாம். அடுத்த கேள்வி குரூப் 2ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. திணையளவு போதா சிறுபுள் நீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. அதாவது திணையளவு இருக்கக்கூடிய, திணையளவும் கூட இருக்காது, ஒரு புல்லின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பனித்துளி பனையளவு காட்டும் அப்படின்னு ஒரு அறிவியல் கருத்தை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தெய்வ புலவர். அது திருவள்ளுவரா? இல்லை, கபிலர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது இளங்கோவடிகள், தொல்காப்பியர், இவங்களெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை சொன்னது கபிலர். இதை எங்கே சொன்னார் அப்படின்னா திருக்குறளுடைய சிறப்பை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே, அதாவது 11 கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்ட காலத்திலேயே கபிலர் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து இந்த பாடலை இயற்றியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 53 அறிஞர்கள் அல்லது புலவர்கள் திருக்குறளுடைய மேன்மையை சொல்லும் விதமாக 55 பாடல்களை இயற்றியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த 55 பாடல்களுக்கான தலைப்பு திருவள்ளுவ மாலை. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாடல் என்னென்னா, திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள். அதாவது அந்த படித்தாள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டிங்கன்னா அந்த முழுமையான அறிவியல் கருத்து வந்துடும். திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும்.
அந்த புல்லில் இருக்கக்கூடிய பனித்துளியிலிருந்து நம்ம பார்த்தோம்னா முழு பனை மரத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. படித்தால் மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி. இந்த மாதிரி உலகத்தையவே தெளிவாக காட்டக்கூடியது இந்த வள்ளுவனாருடைய வெள்ளை குரட்பா தான் அப்படின்னு கபிலர் சொல்கிறார். ஓகேங்களா? இது திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு செய்யுள் தான். ஸோ இதையும் நம்ம எங்கே தான் பார்ப்போம்? தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனை அப்படிங்கிற டாபிக்குள்ளேயும் வரும், திருக்குறள் இருந்தும் வரும். ஸோ இந்த கேள்வியை நான் திருக்குறளையும் தொகுத்திருக்கேன், அறிவியல் சிந்தனைகள் இருந்தும் தொகுத்திருக்கேன். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? மல்லர்மே, ஆல்பர்ட் ஸ்வைட்சர், விட்னே, வால்ட் விட்மன். இந்த 4 பேரில் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு இன்னும் தெரியல, இதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? என்ன சார், திருவள்ளுவர்னு சொன்னாலே அதை கொண்டு வந்து இதில் சேர்த்திருவீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். நீங்களே பாருங்கள், இது வரைக்கும் 12 கேள்விகள் பார்த்தாச்சு. இதில் எத்தனை கேள்விகள் திருக்குறள் டைரெக்டாக அந்த 25 அதிகாரங்கள்லேருந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி எங்கெங்கே என்னென்ன கிடைச்சாலும் அதையெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அது ரொம்ப வல்னரபிள், அதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்பட்டுகிட்டே இருக்கலாம். இது தமிழர்களுடைய கட்டடக்கலை, சிற்பம், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்தும் இதை கேட்கலாம். இதை டைரெக்டாக திருக்குறள்னு நினச்சி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அந்த 3 முதல் 8 டன் வரையிலான எடையுள்ள எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. 36, 81. ஓகேங்களா? ரெண்டுமே 9 மடங்குகள் தான். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3ல் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் கூறுவது மூதாதையர் கொடுத்த பொருள், இலவசமாக தந்த பொருள், தன் முயற்சியால் ஈட்டிய பொருள், தானமாக தந்த பொருள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற்கு பொருட்டு. அதாவது தான் கஷ்டப்பட்டு ஈட்டிய பொருள் எல்லாம், ஒருத்தனால் கஷ்டப்பட்டு ஈட்ட முடியக்கூடிய பொருள் அல்லது ஒருத்தனால் சம்பாதிக்க முடியக்கூடிய பொருள் யாருனால சம்பாதிக்க முடியாதோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கானது அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன்னால் 100 ரூபா சம்பாதிக்க முடியுது, இன்னொருத்தனால அவனுடைய தேவைக்கு சம்பாதிக்க முடியல அப்படின்னா இந்த 100 ரூபாயிலிருந்து அவருக்கு தேவையான உதவியை செய்யணும் அப்படிங்கிறக்காகத்தான் நீ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு, அதாவது தேவைப்படுபவர்க்கு, வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மைனா அங்கே கொண்டு போய் நீ ஒன்று செய்கிற, வேளாண்மைங்கிறதே உதவி அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ தாளாற்றி தந்த பொருள் அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறாருன்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். இதை ஞாபகம் வச்சு. அடுத்த கேள்வி, இதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2022 கேட்டிருக்காங்க. குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? ஓகே, இதை பார்த்தோன்னே படித்தவங்களுக்கு தெரியும், இது தமிழின் தொன்மை அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் சார் கேட்பாங்க. இது நீங்கள் எதுக்கு திருக்குறளை கொண்டு வந்து தொகுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் அல்லது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் திருக்குறள் சார்ந்து தொகுக்கவே முடியுது. அதனால் நீங்கள் திருக்குறளை கண்டு பயந்துக்க வேண்டாம், அதை ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக திருக்குறள் சார்ந்த மேற்கோள்கள், தொடர்பான செய்திகள், இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கக்கூடிய திருக்குறள்களை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்? திருக்குறள் சார்ந்து கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட முடியும். அந்த 25 அதிகாரங்களை என்னால் படிக்க முடியலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியமா, நன்னூலா, சங்க இலக்கியமா, திருக்குறளா? திருக்குறள். ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்தில் கண்டிப்பாக குடும்பம்ங்கிற வார்த்தை இடம்பெறல, சங்க இலக்கியங்கள்லையும் குடும்பம்ங்கிற வார்த்தை இடம்பெறல, திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கு. அந்த இடம்பெற்ற திருக்குறள் என்னன்னு பார்ப்போம். இடும்பைக்கே கொள்களம் கொல்லோ குடும்பத்தை குற்ற மறைப்பான் உடம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துன்பத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறது எதுன்னா
குடும்பத்துக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தாங்கிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, அவனோட உடம்பு தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ ஒரு குடும்பஸ்தனுடைய மன வருத்தம், அவனுக்கான பிரச்சனைகள், அவன் ஏன் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கான், அவனுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, அவன் ஏன் இவ்வளவு நோய்வாய்ப்படுறான் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் தன்னுடையது, தன்னால் தான் தீர்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் வாழ்கிறான். அதனால தான் துன்பங்களுடைய இருப்பிடமாகவே அவன் உடம்பு மாறிடுது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த கேள்வி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 4 2022 அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 38. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். பொருட்பாலில் 70, காமத்துப்பாலில் 25. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களுள் உத்திர வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். ஓகேங்களா? இந்த முதுமொழி காஞ்சியத்தான் அறவுரக் கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4லேருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா கொழல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை 19வது கேள்வியோட நம்ம பொருத்தி பார்த்து படிக்கலாம். ஓகே, 18வது கேள்வி என்னென்னு பார்க்கலாம். ஜெயிலர் எக்ஸாம்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். ஓகேங்களா? இப்போ 19வது கேள்வி, இதுதான் கடைசி கேள்வி. அதாவது முந்தைய ஆண்டுகள் வினாக்கள்னு சொல்லி நம்ம ஒரு 6 தேர்வுகளிலிருந்து கேள்விகளை தொகுத்திருக்கோம் இல்லையா? இதுதான் கடைசி கேள்வி. கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது என்ன? பேருன்னா செல்வம் அல்லது வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி வாழ்வுக்கு இன்றியமையாத விஷயங்களில் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்குறாங்க. செல்வம் பெறுதல், பெரியாரை துணை கொள்ளல், நட்பு கொள்ளுதல், நீடு வாழ்தல். ஓகேங்களா? இந்த 4ல் பெரியாரை துணை கொள்ளுதல் தான் கிடைத்தற்கரிய பேறுகளுள் பெரும்பேறு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இதற்கான திருக்குறள் என்னன்னு பார்ப்போம். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல். எப்படி? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதற்கான பொருள் என்னன்னா, பெரியாரை போற்றி தமக்கு சுற்றத்தாராக்கி கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகளுள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் அப்படின்னு மூவா சொல்கிறார். அதாவது பெரியார் அப்படிங்கிறத சாலமன் பாப்பாயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரியாருங்கிற வார்த்தைக்கு மீனிங்கு துறை அறிவில், அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையின் அறிவில் யார் சிறந்தவராக இருக்காரோ அவர் தான் பெரியார். அதாவது இப்போ மருத்துவத்துறையில் யார் அறிஞராக இருக்காங்களோ அவரை துணை கொண்டுக்கிட்டால் தான் இந்த இளைய மருத்துவர்களால் மேம்பட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த மனிதனும் அல்லது வாழ்வியல் துறைக்கு யாரெல்லாம் சிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்கள நம்ம துணை கொள்ளும்போது, அவங்கள நம்மளுடைய சுற்றத்தார் ஆக்கி கொள்ளும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மேம்பட முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதே திருக்குறளுக்கான கோடிட்ட இடங்களை நிரப்புதல் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ல் கேட்டிருக்காங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல். ஓகேங்களா? அவ்வளோதான். 19 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? திருக்குறள் அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த 25 அதிகாரங்களில் இருந்து மட்டும் கேள்விகள் கேட்கறது இல்லை. திருக்குறள் சார்ந்த செய்திகள், மேற்கோள்கள், இதிலிருந்து தான் அதிக கேள்விகள் இருக்குது. அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புதல் கூட திருக்குறள் அல்லாத பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் இருந்து கேட்டிருக்கான். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் திருக்குறள். இது அடுத்தது திருக்குறள் சார்ந்து நம்மளோட நோட்ஸில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது இல்லையா? திருக்குறளை இயற்றியது யார்? திருவள்ளுவர். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார். திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? மயிலாப்பூர். இதுவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. திருவள்ளுவரின் பெற்றோராக கருதப்படுபவர் யார்? ஆதி மற்றும் பகவன். ஏன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொல்லியிருக்காரு. அதில் ஆதியும் பகவனும் அவருடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம். அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் காலம் எது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதாவது சங்ககாலம் முடிந்த பகுதியில் தான் இந்த
திருவள்ளுவருடைய காலம் தொடங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கமும் இருக்குது. அதே போல் திருவள்ளுவர் ஆண்டு எந்த ஆண்டிலிருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டால் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 31 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்து வாழ தொடங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தாக்கமும் இருக்குது. ஓகேங்களா? திருவள்ளுவர் காலம் அப்படின்னு கேட்குறது வந்து சங்க காலத்துக்கு பிந்தைய காலம் அதுதான். ஆனால் திருவள்ளுவர் ஆண்டுன்னு தமிழக அரசு எதை அறிவிச்சிருக்கு அப்படின்னா கிமு 31. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் நாள் எது, அதாவது திருவள்ளுவர் பிறந்த தினம் எது? தைத்திங்கள் 2ஆம் நாள். ஓகேங்களா? அடுத்தது திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள். சென்னா போதார். சென்னா போதார். இப்போ இந்த சென்னா போதார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் எனக்கு க்யூரியஸாக இருந்துச்சு, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு. ஒரு செம்மையான நாவுடைய தாமரை அப்படிங்கிற மீனிங் தான் அது. சென்னா அதாவது செம்மையான நா, போதார் போதார்னா தாமரைன்னு மீனிங். ஓகேங்களா? மேபி இதையும் கூட நமக்கு பிரித்தெழுதுகளையோ அல்லது இதுக்கு மீனிங் சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணலாம். நம்ம எதுக்கும் தயாராகிக்குவோம். அடுத்து தெய்வ புலவர், நாயனார், பொய்யில் புலவர். இந்த பொய்யில் புலவருக்கு வந்து பொய் சொல்லுவார்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. பொய் கூட்டல் இல் கூட்டல் புலவர். பொய்யில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடிய புலவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முதற்பாவலர், பெருநாவலர், தேவர், மாதானுபங்கி. ஓகேங்களா? இதெல்லாமே திருவள்ளுவருக்கான வேறு வேறு பெயர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னா போதார்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த பெயர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து திருவள்ளுவ மாலையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பெயரை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னா போதார் அப்படிங்கிறது சென்னா தாமரை, சென்னாவாகிய தாமரை அப்படிங்கிற மாதிரி மீனிங். இந்த பெயர் வந்து திருவள்ளுவருக்கு திருவள்ளுவ மாலையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொய்யில் புலவர் அப்படின்னா என்ன மீனிங்? பொய்யில்லாத வார்த்தையை சொல்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியார். அதாவது வள்ளுவனை இந்த உலகனுக்கு தந்து தமிழ்நாடு வானமளவுக்கு புகழ் பெற்றுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாரதிதாசன் இதுக்கு மேலே போய் தமிழ்நாட்டுக்குரியவர், தமிழ்நாடு மட்டும் வள்ளுவனை உருவாக்கல, இந்த உலகமே வள்ளுவனை உருவாக்கியிருக்கு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே திருவள்ளுவரை சுருக்காதீங்கய்யா. இந்த உலகத்துக்கே அந்த ஆள் பொதுவான ஆள். இந்த உலகம்தான் அந்த வள்ளுவனை உருவாக்குச்சு, அதனால தான் இந்த உலகம் புகழ் பெற்றுச்சு அப்படின்னு பாரதியாருக்கு ஒருபடி மேலே போய் அவர் வந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்கிறாரு. அடுத்தது திருக்குறள் எந்த பாவகையால் எழுதப்பட்டது? 2 அடி குறள் வெண்பா. வெண்பா அப்படிங்கிறது 4 அடி இருக்கும். அதில் 2 அடிகள் குறைந்து 7 சீர்களோட வரக்கூடிய வெண்பா தான் குறள் வெண்பா. அப்போ 2 அடி குறள் வெண்பாவால் ஆனது தான் திருக்குறள். திருக்குறளில் எத்தனை சீர்கள்? 7 சீர்கள். திருக்குறள் என்பதன் இலக்கண குறிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருக்குறள் அப்படிங்கிறது, குறள் என்பது அந்த நூலை எழுதுவதற்கான அடிவரையறை. அதாவது வெண்பாவில் 2 அடிகளை கொண்டு எழுதக்கூடிய குறள் வெண்பா அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் அந்த குறள். அப்போ அந்த கருவியை பயன்படுத்தி தான் அந்த நூல் எழுதியிருக்காங்க. அதனால் அது ஒரு கருவியாகு பெயர். திரு அப்படிங்கிற அடைமொழியும் சேர்ந்து வர்றதுனால அடையெடுத்த கருவியாகு பெயர். ஓகேங்களா? திருக்குறள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன இலக்கண குறிப்புன்னா அடையெடுத்த கருவியாகு பெயர். இது வந்து ஒரு ஆகு பெயர். ஓகேங்களா? திருக்குறள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 பகுதிகள். திருக்குறளில் உள்ள 3 பால்களின் பெயர்களை குறிப்பிடுக. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்தது மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வரிசையாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவோட லென்த் வந்து அப்படியே போயிட்டுருக்கு, உங்களோட கான்சன்ட்ரேஷனும் கம்மியாக இருக்கலாம். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.